திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் சின்னாலப்பட்டி அந்த சுற்றியுள்ள கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சர்ச்சுக்கு முன்னாடி அந்த பகுதியை சேர்ந்த இந்து மக்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. இதனால் சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்டின் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒப்பாரி வச்சு அழுதுருக்காங்க. இந்த மாதிரி இங்கே இடத்த வந்து அசுத்தம் பண்ணிட்டாங்களே, பாவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க, அண்ணன் தம்பியாக பழகினவங்க, இந்த மாதிரி அந்த எம்டி கிரவுண்டு, சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது, அங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க, அன்னதானம் நடத்தியிருக்காங்க. அதாவது அங்கே உள்ள கோயிலுக்கு சம்மந்தமாக அன்னதானம் நடந்திருக்கு. இந்த அன்னதானம் வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நடந்தனால சர்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அன்னதானம் நடத்தலாம்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி பாவம் நடந்து போச்சு, இந்த மாதிரி அசுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, மதம் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இனம் தான் ஒன்று இருந்திருக்கு. அந்த இனம்னா நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கீங்க. அதில் வந்து இந்துக்களாக இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இருந்திருக்கீங்க. அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் அண்ணன் தம்பி தான் பழகிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி மக்கள் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே வந்து அன்னதானம் நடந்திருக்கு, சாப்பாடு வந்து பந்தி நடந்திருக்கு. அது வந்து இந்த சர்ச்சு கோயிலுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. இதுக்காக அந்த சர்ச்சு சம்மந்தப்பட்ட மக்கள் சரி, அந்த கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ண மக்கள் வந்து மாபெரும் உள்ள பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் வந்து அங்கே வந்து குவிக்கப்பட்டு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்களும் அந்த வீடியோ என்னன்னு பாருங்கள். ஒரு பஞ்சமட்டி பெருமை மக்க ஊருன்னு சொன்னாங்களே, நாங்க இப்படி தலைக்குறவாயிட்டோமே ஆண்டவரே. எங்க அவள நிலைய நீ நாளைக்கு கேளு. திண்டுக்கல் சின்னாலப்பட்டி என் பஞ்சப்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஊரில் இருந்து புறம்போக்கு நிலத்தில் அன்னதானம் போட ஹைகோர்ட்டில் முறையாக பெர்மிஷன் வாங்கி ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துச்சு. ஆனால் அந்த இடம் செயின்ட் இருதய ஆண்டவர் சர்ச்சுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒப்பாரி போராட்டம் நடத்தினாங்க. அந்த இடத்துல ஹிந்துக்கள் நுழையக்கூடாது, கோயில் சார்பில் அன்னதானம் போடக்கூடாதுன்னு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எந்த விதமான முறையான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை சொந்தம் கொண்டாடி மத கலவரத்தை தூண்டுற விதமாக நடந்த போராட்டம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம போராட்டம் செஞ்ச 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க. நாம எல்லாரும் கைதாகலாமா? கூட பார்க்கலையே, எங்களுக்கு இந்த அவமானம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலையே ஆண்டவரே. கிறிஸ்தவ ஒரு பஞ்சமட்டி பெருமை மக்க ஊருன்னு சொன்னாங்களே, நாங்க இப்படி தலைக்குறவாயிட்டோமே ஆண்டவரே. எங்க அவள நிலைய நீ நாளைக்கு கேளு.